வணக்கம். இன்னைக்கு நவவித பக்தியில 5வதா இருக்கிற அர்ச்சனம். அத பத்தி தாங்க நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். முதல்ல காத பயன்படுத்தணும், ஸ்ரவணம்க்காக. அடுத்து வாய பயன்படுத்தணும், கீர்த்தனைக்காக. 3வது மனச பயன்படுத்தணும், ஸ்மரணத்துக்காக. 4வது கை, கால்கள பயன்படுத்தணும், அவருடைய சேவைக்காக. இல்ல அவருடைய திருவடிய சரணடையறதுக்காக. 5வது அர்ச்சனம். இதுக்கும் நாம மனசையும் வாயுவும் சேர்ந்து பயன்படுத்த போறோம். ஏன் அப்படின்னா, அவருடைய பெருமைகள நம்ம நெறைய கேட்டு தெரிஞ்சிருக்கோம். யார் யாரோ நெறைய பாடல்கள பாடியிருக்காங்க. ஆழ்வார்கள், நாயன்மார்கள், அப்புறம் ஜெயதேவர், தியாகராஜ சுவாமிகள், மீராபாய், ஆண்டாள், எத்தனையோ பேரு. இது அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், எத்தனையோ பாகவதர்கள், பக்தர்கள், ஆச்சாரியர்கள் எல்லாரும் அவருங்க மேல தான் விரும்புற பகவான் மேல பாடல்களை இயற்றி இருக்காங்க. எதுக்காக? அவங்க அந்த பாடல்கள் இயக்குவதற்கான சந்தர்ப்பம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, இந்த அர்ச்சனம் தாங்க. அவங்க இந்த 5த் ஸ்டேஜ்ல இருந்தாங்க. ஏன்னா, அவங்கள பத்தி எல்லாமே இந்த 4 ஸ்டேஜ் தாண்டி வந்து, இந்த 5த் ஸ்டேஜ்ல அவர் எந்த அளவுக்கு நம்மால எனக்கு உன்ன பத்தி தெரியாது நாராயணா. உன்னுடைய பெருமைகள நான் ஏதோ என் காதுகளுக்கு எட்டுற அளவுக்கு தான் தெரிஞ்சது. முழுசா எனக்கு தெரியாது. உன் பெருமைகள் வந்து வானளவு. வானம் எப்படி எல்லை இல்லாத மாதிரி இருக்கோ, அது மாரி உன் பெருமைகளுக்கு, லீலைகளுக்கு எல்லையே கிடையாது. அதனால இந்த அடியேன் என்னால எனக்கு தெரிஞ்சத வச்சு நான் உன்ன புகழ்ந்து பாடுறேன் அப்படிங்கிறது தான் இந்த அர்ச்சனம். அதனால தான் இத்தன பேர் வந்து தங்களுடைய பாடல்கள் மூலமா அவங்கள அர்ச்சனை பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம வீட்ல அப்பா, அம்மாலாம் இருப்பாங்க. அப்பா, அம்மா வந்து தன் குழந்தை வந்து கோவிச்சுக்கிச்சு, ரொம்ப அடம் பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? "என் ராசா இல்ல, என் கண்ணு இல்ல, எனக்காக இத பண்ண மாட்டியா? என்கிட்ட கோவிச்சுக்காதடா" அப்படின்னு கொஞ்சி பேசுவோம்ல. இல்ல நமக்கு பிடிச்ச ஒருத்தர் நமக்காக நமக்காகன்ட்டு இல்ல. இதுல வந்து சுயநலமே இருக்காது. "நீ இத பண்ணுனா நல்லா இருக்கும்டா. நீ இத பண்ணா நல்லா இருக்கும் செல்லம்" அப்படின்னு நாம ஒருத்தர்கிட்ட வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம, காதலோட, அன்போட ஒரு விஷயத்த நம்ம வந்து அவங்கள புகழ்ந்து பேசிக்கிட்டு, "பாரேன் இன்னைக்கு இவ்ளோ அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்க. இந்த ட்ரெஸ்ல நீ எவ்ளோ அழகா இருக்க தெரியுமா? உன் கண்ணு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு." இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா புகழும்போது, அவங்க ரொம்ப பூரிப்படைவாங்க. இந்த புகழ்ச்சிக்கு வந்து 2 வேங்க. அதாவது நாமளும் சந்தோஷப்படுவோம். அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இப்ப நான் என் பொண்ண வந்து புகழ்ந்து பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். "பரவாயில்லையே செல்லம், நீயே இது பண்ணிட்டியா? நீயே இந்த ஹோம் ஒர்க் பண்ணிட்டியா?" அப்படின்னு நான் வந்து அவளை அப்ரிஷியேட் பண்ணும்போதும் சரி, இல்ல அவ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்த அவ வார்த்தைகளால சொல்லும்போதோ, இல்ல செயலால செய்யும்போதே நான் நான் பிரமிச்சு அவள அப்ரிஷியேட் பண்ணும்போது, நான் மட்டும் இல்ல என் பொண்ணும் சேர்ந்து சந்தோஷப்படுவா. இல்ல எங்க அம்மாவ, எங்க அப்பாவ, இல்ல என் கூட பொறந்தவங்கள நான் அப்ரிஷியேட் பண்ணும்போது. அதே மாதிரி தான் நம்ம வீட்ல யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு கணவன் மனைவியாகட்டும், மனைவி கணவனையாகட்டும், சின்ன சின்ன விஷயத்துல நம்ம புகழ்ந்து பேசும்போது, அது 2 பேத்துக்குமே சந்தோஷத்த எப்படி குடுக்குமோ, அதே மாதிரி தாங்க இந்த அர்ச்சனமும். இந்த அர்ச்சனம் வந்து நாம பகவான புகழ்ந்து அர்ச்சிக்கும்போது, அவருடைய நாமத்த சொல்லும்போது, நாம மட்டும் இல்ல, பகவானும் சேர்ந்து அந்த சந்தோஷத்த அனுபவிப்பாரு. ரொம்ப பூரிப்படைஞ்சு போவாரு. அதாவது இந்த மழலை மொழி சொல் கேளாதோர்ன்னு ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான். நாமலாம் வந்து பகவானுடைய குழந்தைங்க தான். நாம தப்பு தப்பா பிதற்றினாலும் சரி, மழலை மாதிரி உளறுனாலும் சரி, அது அவருக்கு இனிமையா இருக்கும். அது குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பேசுறோம், ஏது பேசுறோன்னே தெரியாது. ஆனா அதுங்க வந்து ரொம்ப ஃப்ளூயன்ட்டா பேசுங்க. பேச ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல நெறைய. அது நம்மளால
பாதி டைம் புரிஞ்சுக்கவே முடியாது. இருந்தாலும் அத பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். கால நேரம் போகறத தாண்டி அத கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அந்த சந்தோஷம் வந்து நமக்கு நீடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசை இருக்கும். குழந்தைங்களுக்கும் நாம இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டா நம்ம கேட்குறாங்க. அம்மாக்கு பிடிச்சிருக்கு, அப்பாக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டே இருக்குங்க. அதுதாங்க இந்த அர்ச்சனம்க்கு உண்மையான அர்த்தமே. நாம பகவான புகழ்றதுக்கு நமக்கு நாக்கும் பத்தாது, அறிவும் பத்தாது. அது ரொம்ப உண்மை. அவருக்கு 1000 நாமங்கள் இருக்கு. எல்லாமே இருக்கு. எத்தனையோ ஆழ்வார்கள், ஆச்சாரியார்கள், நாயன்மார்கள்லாம் அவங்கள புகழ்ந்து பாடிட்டாங்க. அவங்களே ஒரு கட்டத்துல சொல்லியிருப்பாங்க. நான்லாம் என்னதான் பாடுனாலும் உன்னுடைய புகழுக்கு என்னால வந்து முற்றுப்புள்ளி வைக்கவோ, இல்ல அத வந்து முழுமையா இந்த பாடல்கள அடக்கிடவோ முடியவே முடியாது அப்படின்னு அவங்க எல்லாருமே தோத்து தான் போயிருக்காங்க. ஏகநாதர், அப்புறம் துக்காராம், நாமதேவர் கோடிக்கணக்கான அபங்கங்கள்லாம் எழுதியிருக்காங்க. 100 கோடி அபங்கம் நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினாரு. பூர்த்தி பண்ணாரு இல்லையா? அந்த 100 கோடி அபங்கம் கூட பத்தலங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவருடைய பெருமைகள் அவ்ளோ ஜாஸ்தி. ஆனா அவ்ளோ ஜாஸ்தியா இருந்தாலும், சின்ன சின்னதா நம்ம வந்து குழந்தைங்க கிட்ட எப்படி நோட் பண்ணி, "டேய் கண்ணா உன் கண்ணு பாருடா எவ்ளோ அழகா இருக்கு. பாரு இந்த மைய வச்சுக்கோ. இவ்ளோ அழகா இருக்கு பாத்தியா? இங்க பாரு இந்த ட்ரெஸ்ல வந்து நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த வேட்டி கட்டிக்கோ, கிருஷ்ணா மாரி அலங்காரம் பண்ணிக்கோ" அப்படிங்கும்போது, அந்த நம்ம பகவான பாவிச்சு ஒவ்வொரு விஷயமா நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு செய்யும்போதோ, இல்ல நம்ம வேற எங்கேயாவது வெளிய போகும்போது, ஒரு குழந்தை அம்பால வேஷம் போட்டிருக்கும்போது, இல்ல சீதா தேவியா, ஸ்ரீராமனா வேஷம் போட்டிருக்கும்போது, இந்த நெறைய திருவிழாக்கள்லாம் பார்ப்பீங்க இல்லையா? ஒவ்வொரு குழந்தைங்கள் எல்லாமே வந்து இந்த சுவாமி வேஷம் போட்டுட்டு வருவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம பேசுறோம் இல்லையா? இவ்ளோ அழகா இருக்கா! அருமையா இருக்கா! இந்த பகவானே நேர்ல வந்த மாதிரி இருக்குன்னு நம்ம அப்படியே பூரிச்சு போயி, நம்ம பேசுற பேச்சு தாங்க அர்ச்சனம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ப பகவான எப்படி அர்ச்சனம் பண்றது? அப்டின்னா, வீட்ல இருந்து பண்ண முடியுமான்னா, கண்டிப்பா பண்ண முடியும். ஒரு விக்கிரகத்துக்கு தான் வந்து 1000 விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1000 சொல்லணும். இல்ல லலிதா சஹஸ்ரநாமம் 1000 சொல்லி நான் பூ போட்டு அர்ச்சனை பண்ணணுமா? அப்டின்னா, அதையும் பண்ணலாம். ஆனா, அத விட அவருக்கு இன்னும் என்ன தெரியுமா பிடிக்கும்? அவர்கிட்ட நீங்க எப்படி ஒரு குழந்தைகிட்ட நீங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா நோட் பண்ணி, "நீ இவ்ளோ அழகா இருக்கடா. நீ இத போட்டுக்கிட்டா இவ்ளோ அழகா இருப்ப. உன் கிரீடம் அழகா இருக்கு. இந்த மயில் பீலி பாரு இவ்ளோ அழகா இருக்கு." ஸ்ரீராமனுக்கு அந்த அம்பு வில் தான் அழகு. அது இல்லாம அவர நம்ம பார்க்கவே நம்ம கண்ணுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இந்த அம்பு வில்லோட "இந்தா இது வச்சுக்கோ" அப்படின்னு நம்ம அத பிரசன்டபிளா அவர பார்க்கும்போது தான், அத ரசிக்கும்போது, அத பத்தி அவர்கிட்ட புகழ்ந்து பேசும்போது, "ஹே ராமா! நீ அந்த கோதண்ட பாணியே இருக்கும்போது எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? ஆனா அந்த கோதண்ட பாணி இந்த வில் அம்பு நீ கோதண்டத்த சுமந்திருக்கும்போது உன் தோள்கள்ல வலி இருக்குமே! அந்த தழும்பு இருக்குமாமே! அது உனக்கு வலிக்கலையா?" அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்புறம் "உன் காலு ரொம்ப வலிச்சுதாப்பா? நீ ரொம்ப நடந்து நடந்து கால் வலிச்சிருக்குமே! கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கலாம்ல?" ஒரு சில பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னமும் ஸ்ரீராமன் உயிரோட இருக்காரு. இன்னமும் அவர் வந்து காட்டுல வசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் அங்க ஒழுங்கா சாப்பிட்டாரா? சாப்பிடலையான்னு தவிச்சு, அவர நெனச்சு நெனச்சு அழுது உருகி வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் இன்னமும் இருக்காங்க. அதே மாரி கிருஷ்ணருக்காகவும். அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்கள நெனச்சே தான் ஓடுது. வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எனக்கு ராமன்னா ராமன் மட்டும் தான். எனக்கு கிருஷ்ணன்னா கிருஷ்ணன் மட்டும் தான். கிருஷ்ணர் சாப்பிட்டாரா இல்லையா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படின்னு. ஒரு சிலர் பேர்லாம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அமுது படைக்காம சாப்பிடவே மாட்டாங்க. ஏகாதசி விரதம்லாம் மொறப்படி கடைபிடிப்பாங்க. ஏன்னா, அவருடைய திருவாயிலிருந்து மலர்ந்து அவர் சொன்ன இல்ல கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னன்னு அவர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே அவருக்காக அவருக்காக அப்படின்னு நெனச்சு உருகி உருகி கடைபிடிச்சுக்கிட்டே வர்றோம் பார்த்தீங்களா? அதுதாங்க அர்ச்சனம். நம்மளால வந்து கோர்வையா அழகா தமிழ்ல வந்து வார்த்தைகள வந்து சேர்த்து போட்டு பகவான புகழவோ, பாடவோ நமக்கு அறிவு பத்தாது தான்.
ஆனா, அவர நெனச்சு நெனச்சு பார்த்து, அவருடைய லீலைகள வச்சு, அவர புகழ்ந்து பேச முடியும். இந்த டேலண்ட் எல்லாருக்குமே இருக்கு. உளர முடியும். பேச முடியலைனாலும் நம்மளால வளர முடியும் இல்லையா? அதுவே பகவானுக்கு புடிச்ச அர்ச்சனம். நம்ம வளர்றத எப்படி நாம நம்ம குழந்தைங்க மழலை மொழி பேசும்போது விரும்பி கேட்கிறோமோ, அதே மாதிரி தான் பகவானும், அம்பாளும் அவங்களுக்கு நாம பேசுறத கேட்கணும். நம்ம வாயால அவங்கள புகழ்றத கேட்கணும். புகழ்ச்சிக்கு மயங்குறவங்களா அப்படின்னா கிடையாதுங்க. ஏன்னா, ஒரு தாய் வந்து தன் குழந்தைய கவனிச்சுக்கிட்டே இருப்பா. தனக்கான எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து தனக்காக கேர் எடுத்து செஞ்சுக்க மாட்டா. அது உடையாகட்டும், இல்ல தலை சீவுறதாகட்டும், அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள வந்து கேர் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா, பெண்கள் எப்பயுமே மோஸ்ட்லி அப்படிதான் இருப்பாங்க. அந்த குழந்தைய வளரணும், அந்த குழந்தைய அழகுபடுத்தி பார்க்கணுங்கிறதுலயே காலம் போய்க்கிட்டே இருக்கும். ஆனா, அந்த குழந்தை ஒரு கட்டத்துல திரும்பி, "அம்மா, நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கம்மா. நீ இந்த மாதிரி பூ வச்சுக்கோம்மா. நீ இந்த செயின் போட்டுக்கோ." இந்த மாதிரி நம்ம குழந்தை நம்மளை திரும்பி பார்த்து, "நீ இப்படி இருந்தா அழகா இருப்ப. உனக்கு இது பிடிச்சிருக்கும். எனக்கு இது பிடிச்சிருக்கு. இத நீ போட்டுக்கோ. நீ இன்னும் அழகா இருப்ப. நீ இப்படி பேசினா எனக்கு பிடிக்கும். நீ பாடுனா எனக்கு பிடிக்கும். நீ எனக்கு அன்னைக்கு சமைச்சு குடுத்தியே. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு" குழந்தை நம்மளை திரும்பி கேட்கும்போது, நமக்கு எந்த அளவுக்கு உச்சி குளிர்ந்து சந்தோஷம் ஏற்படுமோ, அதே மாதிரி தாங்க இதுவும். பகவானுக்கும் நாம வந்து நாம எல்லாருமே அவருடைய குழந்தைகள். நாம அவர கொஞ்சம் திரும்பி பார்த்து, அவருடைய ரூபத்த நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில்ல. ஏன்னா, இவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க. அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதுபடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மனக்கண்ணால பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அத புகழ்ந்து பேசும்போது, இல்ல நீங்க வந்து ஒவ்வொரு நாமத்தையும், "உனக்கு எதுக்காக கிருஷ்ணான்னு பேர் வச்சாங்க?" "ஓ! அந்த கருமையான மேனிக்காகவா?" "ராமான்னு எதுக்கு பேர் வச்சாங்க?" "உன் முகத்துல இந்த இந்த அன்றலர்ந்த தாமரை போலும் முகம் மலர்ந்திருக்குமாம்." அன்றலர்ந்த தாமரைன்னா, அப்போ மலர்ந்த தாமரை போல அப்படியே மென்மையான புன்சிரிப்போட, அந்த அவருடைய முகம் தாமரை, கண்கள் தாமரை, எல்லாமே தாமரை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ராமன நினைக்கும்போது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல நம்ம அவர புகழ்ந்து புகழ்ந்து பேசுறோம் இல்லையா? அதுதாங்க அர்ச்சனம். உங்களுக்கும் எந்த தெய்வத்த பிடிக்குதோ, அந்த தெய்வத்த நம்ம ரசிக்கணும். ரசிச்சு அவர்கிட்ட, "ஹே நாராயணா, எனக்கு உன்கிட்ட இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நான் ஆண்டாள் நாச்சியார் திருமொழி தான் ரொம்ப பிடிக்கும். கற்பூரம் நாறுமோ, கமலப்பூ நாறுமோ, திருப்பவளச் செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுபொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் சொல் ஆலி வெண்சங்கே." அப்படிங்கிற மாதிரி ஆண்டாளுக்கு ஒரு ஆசை. ஆமா, இந்த மாதவனுடைய வாய்ச்சுவையும் நாற்றமும் எப்படி இருக்கும்? அதோட ஸ்மெல் எப்படி இருக்கும்? வாய்ச்சுவை தான் எப்படி இருக்கும்? இத யார்கிட்ட என்னால கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்? சங்கு கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, அவள் தானே சங்கோடவே காட்சி தந்துட்டு இருக்காரு. மகாபாரத போர்ல சங்கெடுத்து அவர் தானே ஊதிக்கிட்டு இருந்தாரு. சங்குக்கு அந்த புல்லாங்குழலுக்கு தான் அவருடைய வாய்ச்சுவையும் நாற்றமும் கண்டிப்பா தெரியும். அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில அத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நெறைய ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எல்லாருமே பாடியிருக்காங்க. அவர புகழ்றதுக்கு வார்த்தைகள் இல்ல. அவரை அர்ச்சனை பண்ற அளவுக்கு நமக்கு ஞானமும் இல்ல, அறிவும் இல்ல. இருந்தாலும் நம்மளால பிதற்ற முடியும். பிதற்றதையும் அவர் மனசார ஏத்துப்பாரு. அதுதாங்க அர்ச்சனம். நம்ம வளரணும். அந்த ஒரு எக்ஸைட்மென்ட்ல, அந்த அந்த கத்கத குரல்ல நம்ம அப்படியே இந்த ஓவர் ஓவர்வெல்மிங் எமோஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அப்படியே அந்த காதல் ததும்ப ததும்ப அப்படியே எல்லாமே பொங்கி வரும். மனசுல இந்த காட்டாற்று வெள்ளம் போல அப்படியே பொங்கி வர காதல வந்து வாயால நம்மளால முழுசா சொல்ல முடியுமான்னா, கண்டிப்பா முடியாது. அந்த டைம் வாய் கொளறும், ஒளரும். நம்ம என்ன பேசுறோம்னு நமக்கு தெரியாது. ஆனா, அதுதான் உண்மையான அர்ச்சனம். அதுதான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அந்த மாதிரி பக்திய கண்டிப்பா வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு
எப்படி அவரை வந்து அர்ச்சனை பண்ணணும்னு தோணுதோ கண்டிப்பா அர்ச்சனை பண்ணுங்க. விதச்சினாலும் சரி, உளறுனாலும் சரி, எல்லாமே மழலை மொழிதான். அத பகவான் மனசார ஏத்துப்பாரு. அதுவே அர்ச்சனை. தேங்க் யூ.